மாலையில் எடப்பாடியை தேடி வந்து நல்ல செய்திகள். நண்பர்கள், நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் கண்டிப்பாக அழிந்து போவார்கள். அழிந்து போவது மட்டுமல்லாமல் ஆள் அடையாளம் தெரியாமலே போய்விடுவார்கள். அப்படித்தான் அதிமுகவை அடமானம் வைக்க நினைத்தவர்கள் அதிமுகவை தன் கைவசப்படுத்தி அதிமுக என் கீழ் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தின் மூலம் அதிமுக முக்கிய பொறுப்பு என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்கள் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியே துரத்தப்பட்டு அதிமுகவில் வர துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணம் என்பது தற்சமயம் வரைக்குமே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆதரவு வட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி வாரியாக செல்லக்கூடிய அந்த இடங்களிலே அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்பதற்கு எத்தனை மக்கள், எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எவ்வளவு ஆயிரம் பேர் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நீங்க காணொலி வாயிலாகவும் அதே போல தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழலில் நேற்று தினம் மாலையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல செய்திகள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்த ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன், அதே போல செங்கோட்டையன், இந்த 4 நபர்களிலே செங்கோட்டையன் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார், பின்வாங்க ஆரம்பித்து விட்டார். அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மருது அழகராஜ் திமுகவில் இணைந்து விட்டார். இன்னும் இருக்கக்கூடிய நமது லிங்கம் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து எந்த கட்சியிலே இணையலாம், அதாவது அதிமுக ஒன்றிணைக்கப் போவது கிடையாது, நாம் பாஜக கூட்டணியில் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படியே பாஜக கூட்டணியிலே இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழல் என்பதை அமையப் போவது கிடையாது. அதாவது 2 தொகுதிகள் கொடுப்பார்கள், அதிலே யார் யார் போட்டியிட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வைத்தியலிங்கம் மிகப்பெரிய ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறாராம். அது மட்டுமல் ஓபிஎஸ் அணியின் மிக முக்கிய நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தற்சமயம் அதிமுகவிலே இணைய போகிறார். அதுவுமே 5000 ஆதரவுடன் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக மீண்டும் இணைக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது நேற்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆர்பி உதயகுமார் மற்றும் செல்லூர் ராஜுவின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது பேசப்பட்டு அந்த வார்த்தையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமியும் சரி என்று சொல்லியிருப்பதாகவும் அந்த நபர் மிக விரைவாகவே அதிமுகவில் தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த நபர் யார் அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அது நமது வைத்தியலிங்கமாக இருக்கலாம் அல்லது கூபா கிருஷ்ணனாக இருக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிலர் முக்கியமான அவர்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளிவந்தாலுமே இந்த வார இறுதிக்குள்ளாகவே, அதாவது இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை இணைத்துக் கொள்ள போகிறார். அதோடு ஓபிஎஸ் உடைய கதை என்பது முடிந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப மறுபடியும் ஓபிஎஸ்க்கு வேற வழிகள் கிடையாது, பாஜகவை நம்பி போயாக வேண்டும் அல்லது டிடி தினகரன் கையை பிடித்துக் கொண்டு விஜயுடன் கூட்டணி என்பது வைக்க வேண்டும். இதை தவிர ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவிற்கு வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்களை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.